நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, ருத்ராட்சம் போட்டால் நீ எங்கேயோ போயிடலாம், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், மிகப்பெரிய வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயமாக தான் இன்றைக்கி மீடியா ஃபுல்லாகவே இருக்குது. கருங்காலி மணிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை குறைக்கக்கூடியது, திருஷ்டியை குறைக்கக்கூடியது, செய்வினை தோஷங்களை குறைக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களை கருங்காலி மணி பண்ணும். பிளாக் மேஜிக் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் உண்மை, திடீர்னு ஒரு துணி எரிகிறது, திடீர்னு ஒரு நெருப்பு படுறது, ஒரு வகையான வாசனை எந்த காரணமும் இல்லாமல் பேட் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு நெகட்டிவான வாசனை வரும், அது பொறுக்க முடியாத நாற்றமாக இருக்கும். சும்மாவும் கெட்ட கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அர்த்தமே இல்லாமல் கெட்ட கெட்ட கனவுகள் வரும். அந்த மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி செய்வினைகள் இருக்கான வாய்ப்பு இருக்குது. கடவுளே கட்டக்கூடிய சக்தி மந்திர தந்திர சாஸ்திரங்கள் இருக்குது. அதை எளிமையாக மாந்திரிகம்னு சொல்லிட்டு போயிடாங்க. மாந்திரிகம்ங்கிறது வேறு, ஒரு தெய்வத்தையே கட்டக்கூடிய விஷயம். இது வேலூரில் ஒரு விஷயம் நடந்தாலும் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏன்னா மிகப்பெரிய மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அதனால் சுடுகாட்டில் தான் ஒரு மிகப்பெரிய பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் மனப்பேய் தானே தவிர அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வணக்கம் நேயர்களே, திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பூஷன்ஜி பழனியப்பன். ஸோ எங்களுக்கு இந்த வீட்டில் ருத்ராட்ச மாலை வச்சு வழிபடுறது அப்படியெல்லாம் இப்போ ரொம்ப காமனாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு ருத்ராட்சம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும்? அதாவது நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க, ருத்ராட்சம் போடக்கூடாது, போட்டிங்கன்னா அவ்வளோதானு. ஒரு சிலர் போடுங்க, ருத்ராட்சம் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. ஆக்சுவலாக ருத்ராட்சம் ஆன்மீகம் மற்றும் கடவுள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் பயப்படுறதுக்காக இல்லை. ஆனால் நம்ம தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயந்தான் ருத்ராட்சம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அசைவம் சாப்பிட்றது நிறைய பேர் குற்ற உணர்ச்சியோடு தான் சாப்பிட்றாங்கண்ணா. ஒரு திருப்தியாக அவங்க சாப்பிட்றது இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். இவங்களுக்கு அது மாதிரி இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டுக்காக ருத்ராட்சம் போட்டால் நம்ம சாப்பிட மாட்டோம், சாப்பிட வேண்டாம், ருத்ராட்சம் போட்டிருக்கோம் அதனால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனக்கட்டுப்பாடு வரும். அதற்காக சொல்லப்பட்ட விஷயந்தான். பட் ருத்ராட்சங்கிறது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ருத்ராட்சம் போட்டால் நீ எங்கேயோ போயிடலாம், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், மிகப்பெரிய வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயமாக தான் இன்றைக்கி மீடியா ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது ஒரு மனம் அமைதியாக இருக்கிறதுக்கு இப்போ மனம் சலனப்பட்டு கொண்டே இருக்குது, ரொம்ப சலனம், ரொம்ப மன உளைச்சல் இருக்குது. இந்த ருத்ராட்சம் அதை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி ஒரு ஸ்டெபிளைசர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஏர் கண்டிஷனுக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ கொடுக்குதோ, அதே போல் இந்த ருத்ராட்சம் மனசோட சலனத்தை குறைக்கும். அதுக்கு தான் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்படிகம் ஒரு டைமில் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஈர்த்து வைத்ததாகவும் அதுலேருந்து அதோடைய கருத்துக்கள் எடுக்கப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்குது. ஆக்சுவலாக விஷ்ணு புராணத்திலே இது வரும் ஆக்சுவலாக. அதனால் இந்த ருத்ராட்சம் இதெல்லாம் வச்சு வழிபட்டால் தான் நல்லது அப்படின்னு இல்லை, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறது எடுத்துக்கூடாது. ஆனால் இதெல்லாம் ஒரு நல்ல பொருள், இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். ஆனால் இதுலேயும் இப்போ டூப்ளிகேட் வருது. எப்படி கருங்காலியில் நிறைய போலி வருதோ அதேமாதிரி ருத்ராட்சத்தில் பத்ராட்சம்னு ஒன்று வரும். அது ருத்ராட்சம் மாதிரியே இருக்கும். அப்புறம் போலியாக சில விதைகள் எடுத்து ருத்ராட்சம்னு சொல்லி விற்கிறவங்க இருக்காங்க. ஒரு முகம் 5 முகம், ஒரு முகம் போட்டால் செல்வ இது மன ஒற்றுமை, மன ஒற்றுமையில் ஒருமை, 6 முகம் போட்டால் மிகப்பெரிய செல்வ கடாட்சம், 9 முகம் போட்டால் அப்படி இப்படின்னு நிறைய அதை பற்றி அள்ளிவிடக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் அள்ளிவிடக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொன்னோன்னே இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம், அவசியம் தேவை. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி அதீதமான போலியான நம்பிக்கை ஏமாற்ற தந்துவிடும். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், சுகர் ரொம்ப ரொம்ப நார்மல் ஆகிடும், நீங்கள் ரொம்ப நார்மலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் நம்பி சாப்பிட்றீங்க. பட் ஆனால் 250 சுகர் ஒரு 180க்கு உங்களுக்கு இந்த நம்பிக்கை போய்ட்டு பார்த்தீங்களா, ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வேலை செய்யாமல் ருத்ராட்சம் கடுமையான மன உளைச்சல் உள்ளவங்களுக்கு குறைக்கும், ஓரளவு மன உளைச்சல் உள்ளவங்களுக்கு சாந்தப்படுத்தும். ரொம்ப
சின்ன சின்ன சலனங்கள் இருக்கவங்களுக்கு ரொம்ப நார்மலாகிடும். ஸோ தியானத்துக்கு ஏற்றது ருத்ராட்சம், ஸ்படிகம் இதெல்லாம் தியானத்துக்கு ஏற்றது. கருங்காலி மணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை குறைக்கக்கூடியது, திருஷ்டியை குறைக்கக்கூடியது, செய்வினை தோஷங்களை குறைக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கருங்காலி மணி வந்து பண்ணும். ஆனால் ருத்ராட்சத்தை வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு இதுதான் வழிபாட்டு முறை அப்படின்னு கிடையாது. ஒரு சில ருத்ராட்சத்தை வச்சு, இல்லை பெரிய ருத்ராட்சத்தை வச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் மற்றும் வந்து குங்குமம், அதுக்கப்புறம் வந்து இது சந்தனம், பன்னீர் போன்ற அபிஷேகங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி வரக்கூடிய பன்னீராக இருக்கட்டும், இன்றைக்கி வரக்கூடிய குங்குமமாக இருக்கட்டும், இன்றைக்கி வரக்கூடிய சந்தனமாக இருக்கட்டும், எல்லாம் கெமிக்கல் சார்ந்ததாகவே இருக்குது. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு செய்யுங்க, அதில் வெற்றி கிடைக்கும். ருத்ராட்சம் ஒரு நல்ல விஷயம், குழப்பம் ஏற்படக்கூடாது. ஆனால் அதுலேயும் நிறைய டூப்ளிகேட் வருதுனால உரியவர்களிடம், நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சிவாச்சாரியார்கள், அது மாதிரி நல்ல ஆட்கள்கிட்ட வந்து நல்ல மனிதர்கள்ட்ட வாங்கி நீங்கள் அணையும் பொழுது அதற்கான நற்பலன்களை கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கருங்காலி போட்டால் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் கிட்ட வராதுன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அப்போ அந்த கருங்காலி மாலை ஒருத்தவங்க வீட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் அவங்க வீட்டில் செய்கிறாங்கன்னா அது வந்து பலிக்காமல் போயிடுமா, இல்லை எப்படிங்க சார்? அதாவது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிச்சம், ஒரு சூரிய வெளிச்சமோ இல்லை வெளியில் உள்ள வெளிச்சம் வந்து பெட்ரூமுக்குள்ளே வருது, இல்லை பக்கத்து வீட்டோட லைட் வெளிச்சம் வந்து பெட்ரூமுக்குள்ளே வருது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு தடுத்து நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்க. ஆனால் வெளிச்சம் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு தடுத்துறீங்க. அதுபோல் இந்த கருங்காலி என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக தடுத்து நிறுத்திக்கும். அதாவது கொஞ்சமாவது லைட்டாக வெளிச்சம் வர மாதிரி சில சின்ன சின்ன இது இருக்கும். அதை அந்த என்ன சதவீதத்தில் வெளிச்சம் இருக்கோ, இப்போ மிகப்பெரிய ஒரு லைட்டை நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, ஃபோக்கஸ் லைட்டை அப்படின்னா லைட்டான வெளிச்சம் உள்ளே வரும். ஒரு சிம்பிளான ஒரு லைட்டு தான் இருக்குது அப்படின்னா டோட்டலாகவே பிளாக்காக இருக்கும். ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட தன்மையை பொறுத்து கருங்காலி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் மேஜிக்னு சொன்னீங்க. இந்த பிளாக் மேஜிக் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் எனக்கு பிளாக் மேஜிக் இருக்குது, எனக்கு யாரோ செய்வினை செஞ்சுட்டாமாங்க. அந்த பாதி பேர் சொல்கிறது, அதாவது 100ல் பாதி பேர், பாதி கூட இல்லை 75% கூட எடுத்துங்க நீங்கள். அவங்களுடைய மன அமைப்பு, டிப்ரெஷன், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஆங்கிலமும் தமிழும் கலந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி விஷயங்களில் வந்து பிளாக் மேஜிக்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பிளாக் மேஜிக் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் உண்மை, நீங்கள் வந்து கெடுக்கிறது ஈஸி. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, அதை போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஆனால் திருப்பி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு வார்த்தையில், ஒரு செயலில் கெடுத்துடலாம் ஆக்சுவலாக சொல்லப்போனால். இப்போ நீங்கள் பெட்ரோல் இருக்குது, பெட்ரோலை வண்டியில் போட்டு ஓட்டுறீங்க, அதில் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை கலந்துட்டிங்கன்னா வண்டியோட இது கெட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் போய்டும், இல்லைனா அடைக்கும், இந்த மாதிரி பண்ணும். அது மாதிரி கெடுக்கிறது ஈஸி. அந்த தண்ணியும் பெட்ரோலையும் பிரிக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, பிளாக் மேஜிக் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பண்ண தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதுக்கு பஞ்சபட்ச சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், ஹோரை சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், பிரயோக முறை சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சால் தான் ஒரு செய்வினை எடுக்கவோ அழிக்கவோ முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிளாக கட் பண்ணக்கூடிய முறை வந்து கருங்காலி. ஆனால் அந்த கருங்காலியில் நிறைய போலிகள் வருது. நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். போலிகள் வருது நிறைய. எல்லாத்துலேயும் ஸ்டோன்ஸ் எடுத்திங்கன்னா டூப்ளிகேட் வருது. அந்த மாதிரி கருங்காலின்னு வருது. பட் கருங்காலி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல கருங்காலியாக இருக்க வேண்டும். கருங்காலி வந்து ஹோமத்தில் போடக்கூடிய முறை. எல்லா கோயில் கும்பாபிஷேகத்துலேயும் அதோட சின்ன சின்ன குச்சிகள் வந்து ஹோமத்தில் போடுவாங்க. ஸோ கருங்காலியில் வந்து இப்போ இது வந்து கருங்காலி வந்து இந்த ஸ்டிக்கு, இதை வச்சுக்கிட்டு பலன் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இதை வச்சு மந்திரம் ஜபிக்கக்கூடியவங்க எந்திரத்து மேலே வச்சுட்டு மந்திரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ வெள்ளி பூன் போட்ட, இன்றைக்கெலாம் தங்கத்தில் பூன் போட்டோன்னா விலை கூட. ஸோ வெள்ளியில் இந்த மாதிரி பூன் போட்ட கருங்காலிகளை வந்து வீட்டில் பயன்படுத்தலாம். ஸோ கருங்காலி மாலைகளை கழுத்தில் அணியலாம், கருங்காலி பிரேஸ்லெட்டை கையில் அணியலாம். இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, நிறைய பேருக்கு வந்து தனக்கு பிளாக் மேஜிக் வச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய கற்பனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரிஜினலாகவே ஒருத்தவங்க வீட்டில் வந்து இந்த பில்லி சூனியம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள், என்ன விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் நடக்கும்? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இயல்பாக இல்லாமல் இயல்புக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்போ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிவி வந்து எரிஞ்சு போகிறது, ஒரு ஃப்ரிட்ஜு வந்து எரியுது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சொல்கிறேன், எரியுறது. இதுலேயும் சில ஏமாற்று வேலைகள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் வந்து திடீர்னு ஒரு துணி எரியிறது, திடீர்னு ஒரு நெருப்பு படுறது, ஒரு வகையான வாசனை, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பேட் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு நெகட்டிவான வாசனை வரும். அது பொறுக்க முடியாத நாற்றமாக இருக்கும். நாற்றமுக்கு வந்து சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்ல சுகமானதை நாற்றம்னு சொல்லலாம்.
கெடுதலான ஒரு வாசனையையும் நாற்றம்னு சொல்லலாம். நாற்றம்ங்கிறது பொதுவாக அதை உணரக்கூடிய விஷயம் அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா அதை பார்க்கலாம். ஒரு காரணமே இல்லாமல் இப்போ தேங்காய் சட்னி காலையில் பண்ணி வச்சா சாயந்தரம் கெட்டு போகும். ஆனால் அதே சில பொருள் வந்து 2 நாளைக்கு நல்லா இருக்குது கெட்டு போகுது. அடிக்கடி இந்த மாதிரி சில கீழே விழுகிறது, அடிபடுறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இயல்பாக நடக்கிறத எல்லாத்தையும் குழப்பிக்கக்கூடாது. சில நேரத்தில் இயல்பாக நடக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்புறம் கெட்ட கனவுகளாக வரும். இந்த கெட்ட கனவுகளையும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கெட்ட கனவுகள் வரும் பார்த்திங்கன்னா. அதாவது அல்சர், பெப்டிக் அல்சர், டியோடின் அல்சர் இந்த மாதிரி இருந்தாலும் வரும். சும்மாவும் கெட்ட கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அர்த்தமே இல்லாமல் கெட்ட கனவுகள் வரும். அந்த மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி செய்வினைகள் இருக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரத்துக்கு வந்து இந்த ஜீன் சொல்கிறோம்ல, அதாவது அப்பாவுக்கு இருக்க மாதிரியே பையனுக்கு இருக்குங்கிற மாதிரி சில நேரத்தில் 2 தலைமுறைகள் கூட அந்த கெட்ட விஷயங்கள் வந்து தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து என்ன நல்லது பண்ணாலும் எங்களுக்கு நல்லதே நடக்கலை, எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஏன்னா ஆலயங்கள் எல்லாமே பிரதிஷ்டா விதிப்படி ரொம்ப அருமையாக செய்யப்பட்ட விஷயங்களாக நிறைய ஆலயங்கள் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுடைய ஆறா சக்கராஸ் எல்லாமே சேஞ்சஸ்க்கு வரணும். அப்படி வராமல் அப்படியும் உங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சரியான நபரை அணுகி பிரசன்னாருடன் பார்த்து அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சரியாக உங்களுக்கு நல்ல தெரிந்த அறிந்த நல்ல பழக்கமுள்ள நபர்களை மட்டுமே, ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் தவறாக சித்தரிக்கப்படுது, அதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயமாக இருக்க முடியும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் இந்த பிளாக் மேஜிக் பற்றி நம்ம பேசணும் இல்லையா சார்? உண்மையிலேயே அந்த பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவுன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரிஜினலாக பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா? இல்லை ஆல் ஓவர் த இந்தியாவில் எங்கே உண்மையாக இல்லைம்மா, அதாவது வந்து அதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு எதையும் நிறைய சொல்ல முடியாது. ஆனால் வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுக்கன்னு இல்லை, பேங்காக்கில், ஹாங்காங்கில், ஏன் அமெரிக்காவில் கூட இருக்காங்க. அதெல்லாம் குறிப்பிட்டு இவங்க இந்தந்த வெரைட்டி இந்தந்த வகையை சேர்ந்தவர்கள் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். அதெல்லாம் தவறான விஷயம் ஆயிடும் மீடியாவை பொறுத்தவரையிலும். ஆனால் எல்லா தேசத்துலையும் இது நம்பப்படுகிறது, எல்லா தேசத்துலையும் இது இருக்குது. ஏதாவது ஒரு சில ஊர்களில் அது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கடந்த கால ஒரு 40 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல விஷயங்கள் வந்து தவறாக தான் சித்தரிக்கப்படுது. இதில் ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு இருக்கும். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய வேடிக்கைன்னா, ஒருத்தருக்கு உண்மையிலே பிளாக் மேஜிக்கு அவர் நம்ப மாட்டார். ஆனால் பிளாக் மேஜிக்கே இருக்காது, அவர் இதை முழுக்க நம்புவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம் ஆக்சுவலாக. அதனால் எல்லா ஊர்லேயும் பேங்காக், ஹாங்காங்லாம் அது ரொம்பவே, இதில் சிங்கப்பூர், மலேசியா, சிலோன் இங்கெல்லாம் ரொம்பவே நம்பப்படுகிறது. ஏன் துபாயில் எல்லா இடத்துலையும் மிக 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 நம்பப்படக்கூடிய விஷயம் இது இருக்குது ஆக்சுவலாக சொல்லணும். இப்போ இந்த மாதிரி தீய சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி யாரை அதிகமாக பாதிக்குது சார்? பெண்களையா ஆண்களையா? இல்லை, அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து இருக்குமா. இப்போ எல்லாருக்கும் அதை செஞ்சிட முடியாது. ஒருத்தருடைய செய்யணும்னு அதை வினைனாவே வினை இருந்தால் தான் செய்ய முடியும். அவங்களுக்கு அந்த வினை பயன் இருக்கும். இப்போ வந்து ஒரு கெடுதல் வந்து பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்னு இருக்கலாம், மேபி. அதை தான் நம்ம கர்மாங்கிறோம். அந்த காலத்தில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க தலையெழுத்துப்பா அனுபவிக்கலாம் அப்படிமா. இப்போ அதை கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து எப்படி வந்து டாய்லெட் ரெஸ்ட் ரூம் ஆகி வாஷ்ரூம் ஆச்சோ அதுபோல் வந்து இதுவும் வந்து எப்படி ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, கர்மா, ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா, சஜித கர்மான்னு சொல்லிட்டு குருமார் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளெல்லாம் இப்போ சாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, கர்மான்னு. ஸோ வந்து அப்போ இந்த கர்மா அடிப்படையில் பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த கெடுதலை அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அதுதான் அவர்களுக்கு செய்யப்படுது. இன்னாரால் இது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கும், அது அவரால் இவருக்கு செய்யப்படுகிறது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நேரம் கெடும்பொழுது தான் அது பாதிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு குரு தசை நடக்கும், குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதிரடை நட்சத்திரமாகவோ இல்லைனா தாராபல அடிப்படையில் ஒரு வதை தாரையிலையோ, இல்லை குரு இருக்கக்கூடிய இடம் பகை பெற்றோ, இல்லை சனி அதே போல் சனி பகவான் அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை சுக்கிர திசையில் கூட வரலாம். முக்கியமாக இந்த கே திசை, ராகு திசையில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சிலருக்கெலாம் வந்து என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அங்காரகன் இங்கே பலமாக இருப்பார் ஜாதகத்தில், குரு கொஞ்சம் பலமாக இருக்கார், சுக்கிரன் கொஞ்சம் பலமாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு சீக்கிரத்தெல்லாம் பாதிக்காது. ஸோ உங்கள் ஜாதகத்திலே அதுக்கு அந்த பயன் இருந்தால் தான், கர்ம வினை பயன் இருந்தால் தான் ஒருவரால் உங்களுக்கு செய்வினை செய்யப்பட அவங்க செய்யக்கூடிய செய்வினை பலிக்கும். அப்படி செய்வினை எல்லாருக்கும் செஞ்சிடலான்னா இன்றைக்கி அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறை, கலைத்துறையாக இருக்கட்டும், இசைத்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாம் பண்ண முடியாது. அது மாதிரி எல்லாம் யாரும் சொன்னாங்கன்னாலும் முழுக்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நம்பக்கூடியவர்கள் நம்புவதில்லை,
நம்பணும்னு இருக்கக்கூடிய விதி இருக்கவங்க நம்புறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னு இருக்கவங்க அது ரொம்ப நம்பி போய் எல்லாம் அதில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்களோட கர்ம வினை பயன்படி தான் இது நடக்கும். அதே மாதிரி இப்போ சில பேர் இஷ்ட தெய்வத்தை ரொம்ப பக்தியோடு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கு என்ன பிளாக் மேஜிக்லாம் பண்ணாலும் அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு துணையாக இருந்து எப்பவுமே பாதுகாக்கும்னு சொல்லுவாங்களே, இது உண்மைதான்? அதாவது கடவுள் நம்பிக்கை நிச்சயமாக 100க்கு 100 உண்மையான விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு சாஸ்திரம் தெரிந்த, அதே போல் வந்து இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல அனுபவம் உள்ளவர்களை கேட்டிங்கன்னா கடவுளே கட்டுப்படுத்தக்கூடிய, கடவுளே கட்டக்கூடிய சக்தி வந்து மந்திர தந்திர சாஸ்திரங்கள் இருக்குது. அதை எளிமையாக மாந்திரிகம்னு சொல்லிட்டு போயிடாங்க. மாந்திரிகம்ங்கிறது வேறு. இந்த கட்டு பிரயோக கட்டுங்கிறது பஞ்சபட்சி தெரிந்தவன், அதாவது சரம் அறிந்தவுடன் சரசமாடாரே, பட்சி அறிந்தவுடன் பகை கொள்ளாதேம்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தெய்வத்தையே கட்டக்கூடிய விஷயம். இது வேலூரில் ஒரு விஷயம் நடந்தாலும் நான் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏன்னா மிகப்பெரிய மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அப்போ அங்கே தெய்வம் கட்டப்பட்டது. அந்த இடத்துல போய் அதை கட்டை அவிழ்க்கக்கூடிய முறைன்னு இருக்குது. திசைக்கட்டுனே பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணக்கூடியவங்க திசைக்கட்டு போட்டு ஜெபம் பண்ணுவாங்கன்னா ஜெபத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்ட்டு. ஸோ அதுபோல் வந்து தெய்வத்தை கட்டக்கூடிய முறைகள்லாம் இருக்குது. ஏன்னா பிரதிஷ்டா விதிப்படி தான் இயங்கி கொண்டிருக்குது. அந்த பிரதிஷ்டையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பிரயோகத்தில் உண்டு. அதெல்லாம் நீங்கள் பழைய புராண படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில ஆதாரங்களையும் சில புராண வரலாறையும் வச்சு தான் அந்த படங்கள் எடுக்கப்படுது. ஸோ அதனால் வந்து இஷ்ட தெய்வங்கிறது நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வம். உங்கள் ஜாதகத்துக்குன்னு எந்த தெய்வமும் கிடையாது. அதெல்லாம் தவறாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கடவுளை தான் கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. அதனால தான் நிறைய தர்க்கம், இந்த தவறான கருத்துக்களால் தான் தர்க்கங்கள் தவறாக சித்தரிக்கப்படுது. தவறாக தர்க்கம் பண்ணுறது, இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிற இந்த மாதிரிலாம் வருது. ஸோ சரியாக சொல்லப்பட்டால் இதில் வந்து எந்த விதமான ஒரு கேள்விகளும் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஆக்சுவலாக. அதனால் வந்து இஷ்ட தெய்வம் நல்லா வழிபடலாம். சில நேரங்களில் அதுக்கு மீறியும் கெடுதல் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா பார்க்கலாம், சில ஆலயங்கள் என்ன தான் பிரமாதமாக பண்ணாலும் அந்த ஆலயங்களுக்கு கூட்டம் வரதோ வருமானம் வரதோ இருக்காது. அந்த ஆலயங்கள் சரியான முறையில் அமைக்கப்படலைன்னு சொல்லிட்டாலும் சில கட்டுக்கள்னால் சில ஆலயங்கள் வந்து செயல்பட முடியாமல் கூட இருக்கலாம். அதனால் இஷ்ட தெய்வங்கள் மட்டுமே காப்பாற்றிடும்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் தெய்வ சக்திங்கிறது அபாரமான சக்தி. அதுவும் உங்களுடைய உடல் அமைப்பு, சக்கராசோட அமைப்பு, உங்கள் ஜாதக அமைப்பு பொறுத்து தான் அதோடைய பலன் கூட குறைச்சி கிடைக்கிதுங்கிறது தான் அடிப்படை உண்மை. ஓகே. அதே மாதிரி இப்போ நான் ஒரு ரியல் இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்போ ஒரு வீடு ஒன்று இருக்குது. சில வீடெலாம் வந்து பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக அந்த வீடு வந்து அதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து ஒரு சுடுகாடு அந்த மாதிரி இருந்திருக்கு. அதை சரியாக கவனிக்காமல் வீடாக கட்டிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வீட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் ஏதோ ஒரு வகையில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் நிஜமாலே உண்மையா சார்? இப்போ ஒரு சுடுகாட்டில் தெரியாமல் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து அந்த ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுமா? மிக மிக தவறான கருத்தும் அது. சுடுகாடு, எத்தனையோ சுடுகாடு இன்றைக்கி அழைக்கப்பட்டு சிட்டிக்குள்ளே வீடாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதெல்லாம் வந்து முதல்ல சுடுகாடில் வந்து எதிர்மறை சக்திகள் இருக்குன்னு சொல்கிறதே முதல் தப்பு. இருக்கிறதுக்கு அதாவது ஏதாவது சில ஆன்மாக்கள், சில ஆத்மாக்கள் அங்கே வலம் வரலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. சில இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு புரிகிறதுக்காக சொல்கிறோம். இந்த எதிர்மறை ஆற்றல்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வீடுகளில் கூட இருக்கும். இப்போ வந்து பூமி வந்து பார்த்திங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பூமிக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த பூமியோட பிருத்திவியோட தத்துவம் என்னென்னா அதில் வந்து சில நெகட்டிவிட்டி இருந்தால் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம். ஹைவேஸில் ட்ராவல் பண்ண விபத்து பகுதின்னு போட்டிருப்பான். எந்த காரணமும் இருக்காத நாங்கள் விபத்து நடக்கும். அப்போ அந்த இடத்துல பூமியில் பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் வந்து ஒரு பூஜை பண்ணால் கூட உடனே கிண்டல் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து நம்ம குடியரசுத் தலைவரே வந்து ராக்கெட்டை அனுப்பும்போது சில டைங்களை மாற்றி வச்சார், சில நொடிகளை மாற்றி வச்சார்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து அது கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அரசு வந்து முக்கியமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடங்களெல்லாம் சரி பண்ண முடியும். எதுக்காக சொல்லணும்னா சில இடங்களில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சுடுகாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறது தவறு. ஆனால் சுடுகாட்டுடைய அமைப்பு என்னென்னா, நீங்கள் என்னென்னா ஒரு இறந்தவொன்னே ஒரு துக்கத்தில் எல்லோரும் போகிறீங்க. இறந்தது வந்து கடுமையான குற்றமாக உணரப்படுகிறது. ஆக்சுவலாக உணரப்பட்டு குற்றமல்ல, கடுமையான ஒரு வருத்தமாக உணரப்படுகிறது. வருத்தமாக உணரப்பட்டு எல்லாமே சோகமாக தான் சுடுகாட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல ஒரு சோகமான அலை வந்து பரவி இருக்கும். ஸோ சுடுகாடுனாவே ஏதோ ஒரு கெடுதலான இடங்கிற மாதிரி நம்ம மன அமைப்பு வந்து உருவாயிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாள் இருக்க நோயாளிகள் வந்து குணப்படுத்த முடியாமல் போகிறதுக்கான காரணம் மன அமைப்பு தான் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமே அப்படிங்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 25% எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். அந்த மனசில் உள்ள ஆற்றல் வந்து குறைஞ்சி போயிடும்.
அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்க இன்னும் அவங்க கொடுக்குற நெருக்கடி, உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல் இதெல்லாம் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் ஹாஸ்பிட்டல்னாவே ஒரு தவறு இனிமேல் அங்கே போயிட்டு வந்தாச்சுனாவே நமக்கு இயல்பாக செயல்பட முடியாதுங்கிற ஒரு மன அமைப்பு மாதிரியே இந்த சுடுகாடும் ஒரு மன அமைப்பு ஆயிடுச்சு. ஆனால் அந்த சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய வெட்டியான அந்த அமைப்பில் இல்லை. அவர் அடுத்த நாள் ஒரு கல்யாணத்துக்கு போவார், ஒரு விசேஷத்துக்கு போவார். ஆனால் அவருடைய வீட்டில் ஏதாவது நடந்தாலும் அவரும் துக்கத்துக்கு போகலாம். ஸோ சித்தர் பாடல் ஒன்று, அழகான பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடல் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தெரியும். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பெயர் வைத்து சூரையங்காட்டிடை சென்று சுட்டிட்டு நீரில் முழுகி நினைப்பொழிந்தனரே அப்படின்ட்டு. இறந்தது உடனே 5 நாள் 10 நாள் 15 நாள் 20 நாள் இப்படி ஞாபகம் இருக்கும். அப்படியே போக போக அப்புறம் இவங்க இயல்பாக செயல்பட ஆரம்பிச்சுவாங்க. அன்றைக்கே மறக்க ஆரம்பிப்பாங்க, மறுநாள் பசிக்கும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க, அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, இப்படியே போய்கிட்டே இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கழித்து திதி கொடுக்குறது மறந்து அடுத்தடுத்த வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. இதே இயல்பான வாழ்க்கை ஆக்சுவலாக. ஸோ இது உடனே நம்ம மன அமைப்பு என்ன, சுடுகாடுனா ஒரு கெடுதலான இடம் சுடுகாடு அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக குளிக்கிறது சுத்தம் பண்ணுறதெல்லாம் ஒரு தீட்டு அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். கண்டிப்பாக அதிலெல்லாம் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் உண்மையில் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே கிருமிகள் பரவும். இறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் வச்சுருக்கும்போது அந்த உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்து அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இது மாதிரி நிறைய கருத்துக்களை 2 விதமான கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அங்கே மன அமைப்பு முள்ளாக ஒரு இடத்துல கெட்டு போச்சுங்க. சில நேரத்தில் சில வீட்டுக்குள்ளே போவீங்க, போனவனும் ரொம்ப சோர்ந்துருவீங்க. சிலரை பார்த்தோன்னே உற்சாகப்படுவீங்க, சிலரை பார்த்தோன்னே சோர்ந்துருவீங்க. ஏன் ஒரு நடிகரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் எல்லோரும் சினிமா நடிக்கிறாங்க, ஒரு சில நடிகர்கள் பார்த்தா இவங்களுக்கு பயங்கர உற்சாகமாகிடும். காரணம் என்ன, அந்த வசீகர சக்தி. இந்த வசீகர சக்தி எப்படி அவங்களை ஒரு சோர்வாக இருக்கிற உற்சாகப்படுத்த வைக்கிது. அதுதான் இங்கே எல்லாருமே போக போக அங்கே நெகட்டிவான மனநிலையோடு போக 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 அந்த இடத்துல சுடுகாட்டில் ஒரு வகையான எதிர்மறை ஆற்றல் உருவாகிடும். அந்த ஆற்றல் தான் உங்களை பாதிக்கிறது. ஆனால் எத்தனையோ சுடுகாட்டில் சிட்டிக்குள்ளே நீங்கள் அது மேலே ஃப்ளாட்ஸ் கட்டி வீடு கட்டி வந்திருக்கு. எல்லா பூமிக்குள்ளேயுமே சில பிராணிகளோ சில ஏதோ இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நடந்து தான் இருக்கும். பூமிக்குள்ளே பார்த்திங்கன்னா அழிகிறதும் திருப்பி உருவாகிறதும் இயல்பான விஷயம். அதனால் சுடுகாட்டில் தான் ஒரு மிகப்பெரிய பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் மனப்பேய் தானே தவிர அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. அதே மாதிரி ஹனுமான் சாலிசாவாக இருக்கட்டும், இல்லை ஹனுமான் வழிபாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஹனுமான் சாலிசான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? இல்லை, கண்டிப்பாக அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்த விஷயம். நிச்சயமாக ஹனுமான் சாலிசா படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. ஆனால் இந்த கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும், கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், சண்முக கவசமாக இருக்கட்டும், லக்ஷ்மி நரசிம்மோட ருண நிவாரண சோத்திரமாக இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அபிராமி அந்தாதியாக இருக்கட்டும், திருப்புகளாக இருக்கட்டும், அடுத்தது நம்ம இருக்கக்கூடிய பதிகங்களாக இருக்கட்டும். எத்தனையோ பதிகங்கள் முற்றோதல் நிறையா கோயிலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் சொன்னோம்னா யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்றைக்கி முற்றோதல், இன்றைக்கி ஃபுல்லாக பதிகங்கள் பாராயணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துருச்சு. ஹனுமன் சாலிசா நிறையா பேருக்கு. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் அனுபவபூர்வமாக கண்ட விஷயம் என்னென்னா, ஒரு சில பாடல்கள் பாடல்கள்னு வச்சு போனோமா, ஏன்னா பதிகங்கள் வச்சுக்கலாம், பாடல்கள் வச்சுக்கலாம், ஜெபம் பண்ணுறது வச்சுக்கலாம், பாராயணம் வச்சுக்கலாம், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. சரி, ஏன்னா சந்தோஷம் வேறு, மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு, இது இப்படி வேறு எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்குது. தர்மம் வேறு, தானம் வேறுங்கிற மாதிரி. ஸோ இந்த பாராயணம் ஹனுமன் சாலிசா பண்ணுறது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கந்தஷ்டி கவசம் 10 பேருக்கு 4-5 பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கும். எப்போ ஏன் ஒத்துக்காமல் இருக்குன்னா, அந்த இடத்துல எங்கள் பிரச்சனையும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் பிரச்சனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுக்காமல் நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு தயிர் ஒத்துக்கிறதே இல்லைங்க அப்படிம்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் தயிரை விளக்க சொல்லுவாங்க. சித்தா டாக்டர் நீங்கள் தயிர் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்கம்பாங்க. அப்படி ஒரு கருத்துக்கள் இருக்கும்ல. அதுபோல் கந்தஷ்டி கவசம் மிக மிக சக்தி வாய்ந்தது. அதுமாதிரி ஹனுமன் சாலிசா மிக மிக சக்தி வாய்ந்தது. இன்றைக்கி ஹனுமன் கோயிலில் நிறைய இடத்துல திருப்புகழ் பாராயணம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் கந்தஷ்டி கவசம் பாராயணம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சக்தியை தாங்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்புல இல்லாமல் இருக்கும். எப்படி தயிரை ஏற்றுக்கக்கூடிய சக்தி, சுகரை ஏற்றுக்கக்கூடிய சக்தி. இந்த நேரத்தில் கோல்டான பொருட்கள் எனக்கு ஒத்துக்காதும்பாங்க. எனக்கு அசைவம் எனக்கு ஒத்துக்கிறதில்ல, சாப்பிட்டா வயிறு ப்ராப்ளம், எனக்கு நெய் சாப்பிட்டா ப்ராப்ளம், அப்படி ஒருத்தருக்கு ஒன்று ஒத்துக்காது. அது மாதிரி சில பாராயணங்கள் ஒத்து வராமல் இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறத நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும். உங்களுக்கு அதை படிக்க ஒரு மாதிரி சோர்வோ இல்லை ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா விட்டுறலாம். அது மாதிரி எந்த ஒரு பாராயணம் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை என்னவாக இருக்கட்டும், நீங்கள் கேட்டது ஹனுமன் சாலிசா மட்டும்தான் கேட்டீங்க. மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களில் அது ஒன்று. ஆக்சுவலாக ஹனுமனை கும்பிட்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ராமர் வழிபாடுக்கு அப்புறம் ஹனுமன் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில்
அதுக்கப்புறம் தான் சித்தர்கள் வழிபாடு. சித்தர்கள்னால் இப்போ வந்து ஒரு சில இப்போ நீம் கரோலி பாபா அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறாங்க. அவர் வந்து ஆஞ்சநேயோட உபாசகர். ஆனால் அவர் முதல்ல ராமருடைய ஸ்லோகங்களை ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தைதுல்யம் ராமநாம வரணமே அதை பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் ஆஞ்சநேயா வித்மகை வாயு புத்திரா திமகை தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாது ஹனுமனுடைய ஸ்லோகங்கள் அப்புறம் ஹனுமன் சாலிசா இதெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. சிலர் குருமார்களை வழிபட்டு அப்புறம் வழிபடுவாங்க. ஸோ எதை பண்ணாலுமே நான் முக்கியமான பாயிண்ட் என்ன, எதை பண்ணாலுமே சரி நீங்கள் ஒரு 48 நாள் படிக்கிறீங்கன்னா படிச்சுட்டு ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி படிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா அங்கே இருக்க ஒரு பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரத்துலலாம் எந்த காரணமும் இல்லை, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்ககிட்ட தான் பிரச்சனையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகிறீங்க, அப்படியே போவீங்க, ஏதோ யோசிச்சுக்கிட்டே போவீங்க, சாமி கும்பிடுங்க, விபூதி கொடுப்பாரு, பூசிட்டு வந்துடுவீங்க. ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கும்பிட்டுருக்க மாட்டீங்க. ஆனால் அதே இங்கேருந்து ஒரு பயணம் பண்ணி ஒரு 100-150 கிலோமீட்டர் போய் ஒரு ஆலயத்துக்கு வழிபட போனால் ரொம்ப ஆர்வமாக போய் அங்கே முறைப்படி போய் வழிபட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் கவனிப்பீங்க இல்லையா? ஸோ என்ன காரணம்னா பாருங்கள், ரெண்டுமே கோயில் தான். ஆனால் அந்த கோயிலுக்கு போகும்போது உங்கள்கிட்ட மனசில் அவ்வளோ பெரிய ஆர்வம் இருக்குது. இங்கே இருக்க கோயிலில் பெரிய ஈடுபாடு இல்லை, அங்கே இருக்க ஈடுபாடு இங்கே இல்லை. அப்போ யார்கிட்ட அந்த இது இருக்குன்னா உங்களுடைய ஈடுபாட்டில் தான் அந்த விஷயமே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஈடுபாட்டோட காதலித்து அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர் தான். அதே மாதிரி எந்த பதிகத்தை பாராயணம் பண்ணாலும் எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாலும் நீங்கள் உற்சாகத்தோட ஈடுபாட்டோடு பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பயன் இருக்கும். ஆனால் ஏனோ தானோன்னு கடனே படிச்சுன்னுமேன்னு ஒரு டிக் அடிச்சிங்கன்னா அதுக்கு பயன் குறைவாக. இன்றைக்கி பல நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், பல இடத்துல பணி செய்யக்கூடியவங்க எல்லாருமே சம்பளத்துக்காக பணத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். ஆனால் பணம் தான் மிக மிக முக்கியம். அதனால் இப்போ எல்லாருமே எதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரு பாடலை படித்தா காசு வரும், இந்த மந்திரத்தை படித்தா காசு வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்காக அந்த எண்ணம் தவறுன்னு சொல்லலை, அது நோக்கம் இருக்கணும். ஆனால் அதை விட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய பணியில் கரெக்டாக அதை ஆர்வமாக செய்யக்கூடிய விஷயத்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சிங்கன்னா, நான் இன்ட்ரெஸ்ட்னு எளிய வார்த்தையை சொல்கிறேன், ஈடுபாட்டோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. அதுபோல் தான் இந்த மந்திர பாராயணங்களும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டது வெறும் ஹனுமன் சாலிசா நான் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். எந்த மந்திரங்களாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு படித்தீங்கன்னா பலன் இருக்கும். ஆனால் எதுவுமே ஒரு 30 நாள் 40 நாள் பண்ணிவிட்டு ஒரு கேப் விட்டு பண்ணிங்கன்னா அதுக்கு பலன் மிக மிக அதிகமாக இருக்கும். நல்லா எப்படி நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்கிறீங்க, 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறீங்க, திருப்பி 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, திருப்பி ரெஸ்ட், அதுபோல் இதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து பண்ணிங்கன்னா பலன் கண்டிப்பாக இருக்கும்.